பாவத்தின் தண்டனை. இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ? பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளுமிருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? தான் நன்றாக விவாதம் பண்ணுவதாக எலிபாஸ் தன்னுடைய உள்ளத்தில் உறுதியாய் நம்புகிறார். தன்னுடைய விவாதத்தை உறுதி பண்ணுவதற்கு தான் சொல்லுகிற காரணங்கள் உண்மையானவை என்றும் அவை தன்னுடைய விவாதத்திற்கு ஆதரவாய் இருக்கும் என்றும் எலிபாஸ் நிச்சயித்திருக்கிறார். தான் சொல்லுகிற வார்த்தைகளை யோபு செவி கொடுத்து கேட்டு அவரே ஒரு நடுவரை போல தன்னை நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது எலிபாஸின் நோக்கம். எலிபாஸ் யோபுவை பார்த்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்குமாறு கூறுகிறார். யோபு பக்தியுள்ளவராக இருந்தால் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுப்பார் என்று ஏளனமாக பேசுகிறார். கர்த்தரிடத்தில் அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். பதில் கிடைக்கவில்லை என்றால் அங்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்றுதான் பொருள். அங்கு ஆத்மாவை அழிக்கும் பாவம் தடையாக இராவிட்டாலும் அவிசுவாசம் என்னும் பாவம் நமது ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதை தடுத்துவிடும். எலிபாஸ் யோபுவிடம் கூறிய குற்றச்சாட்டுகள். இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ? பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர் என்னும் இந்த வாக்கியத்தில் பரிசுத்தவான்கள் என்பது கர்த்தருடைய தூதர்களை குறிக்கும். இது மனுஷர் மத்தியிலே காணப்படும் பரிசுத்தவான்களை குறிக்காது. தன்னுடைய விவாதத்தின் தொடர்ச்சியாய் இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ? பார்ப்போம் என்று எலிபாஸ் யோபுவிடம் கேட்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பரிசுத்தவான்களில் யோபுவை போல பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறவர் ஒருவரும் இல்லை. தன்னை போல பாடு அனுபவிக்கிற பரிசுத்தவானை யோபுவாலும் காண்பிக்க முடியாது. தம்மை நேசிக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் துன்பப்படுத்த மாட்டார். யோபுவுக்கு துன்பம் வந்திருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய மற்ற பரிசுத்தவான்களைப் போல யோபு ஒரு பரிசுத்தவான் அல்ல. அவர் ஒரு மாய்மாலக்காரர். ஆகையினால் தான் தேவனுடைய கோபம் யோபுவின் மீது வந்திருக்கிறது. இதனால் யோபுவுக்கு வியாதியும் வேதனையும் உண்டாயிற்று என்று எலிபாஸ் விவாதிக்கிறார். யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்தார். பரிசுத்தவான்கள் யாரும் யோபுவை போல தங்களுடைய பிறந்த நாளை சபிக்க மாட்டார்கள். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர் என்று எலிபாஸ் யோபுவிடம் கேட்கிறார். தன்னை போல தன் பிறந்த நாளை சபிக்கிற பரிசுத்தவானை யோபுவால் கண்டுபிடிக்க முடியாது என்பது எலிபாஸின் விவாதம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நற்குணம் உள்ளவர்கள் பரிசுத்தவான்கள் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எலிபாஸ் தன்னுடைய விவாதத்தில் 2 காரியங்களை சொல்லுகிறார். தன்னுடைய விவாதத்தை எல்லா பரிசுத்தவான்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் நம்புகிறார். அவையாவன, பாவிகள் தங்கள் பாவத்தால் அழிந்து போவார்கள், பாவிகள் செழித்திருக்க மாட்டார்கள். கோபம் நிர்மூடனை கொல்லும், பாவிகள் தங்களுக்கு அழிவு உண்டாக பாவம் செய்கிறார்கள். கோபம் நிர்மூடனை கொல்லும், அவனுடைய கோபமே அவனை கொன்று போடுகிறது. கோபப்படுகிறவன் மதியீனமாய் கோபப்படுகிறான். பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும், பொறாமை ஒரு எலும்புருக்கி. பொறாமைப்படுகிறவன் தன்னுடைய பொறாமையினால் அதம் பண்ணப்படுகிறான். யோபு தேவனோடு தர்க்கம் பண்ணினால் யோபு தனக்குத்தானே தீமை வருவித்துக் கொள்ளுவார். யோபு யார் மீதும் கோபப்படக்கூடாது, யாரை பற்றியும் பொறாமைப்படவும் கூடாது. யோபு தன்னுடைய மனைவியை பைத்தியக்காரி என்று சொன்னார். இப்போது எலிபாஸ் யோபுவை புத்தி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். யோபு ஒரு நிர்மூடனை போலவும் புத்தி இல்லாதவரை போலவும் செயல்படுவதாக எலிபாஸ் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். நிர்மூடன் வேரூன்றுகிறது. துன்மார்க்கருடைய சம்பத்து நீடித்த நாட்களுக்கு நிலைத்திருக்காது. அவர்களுடைய சம்பத்து அழிந்து போவது போல அவர்களும் அழிந்து போவார்கள். எலிபாஸ் துன்மார்க்கரை பற்றி பொதுவாக சொன்னாலும் அவர் யோபுவுக்காகவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். யோபுவின் சம்பத்து எல்லாம் அழிந்து போயிற்று. துன்மார்க்கருடைய சம்பத்து சீக்கிரமாய் அழிந்து போவது போல யோபுவின் சம்பத்தும் சீக்கிரமாய் அழிந்து போயிற்று. எலிபாஸ் துன்மார்க்கருடைய அழிவை தீர்க்க தரிசனமாய் காண்கிறார். துன்மார்க்கர் இப்போது செழித்திருப்பது போல தெரியும்.
அவர்களுடைய வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போல இருக்கும். ஆனால் அவர்களுக்கு சீக்கிரத்தில் அழிவு உண்டாகும். அவர்களுடைய குடும்பமும் அழிந்து போகும். நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுவதை எலிபாஸ் காண்கிறார். உடனே அவர் அவனுடைய வாசஸ்தலத்தை சபிக்கிறார். எலிபாஸ் நிர்மூடனுடைய வாசஸ்தலத்தை சபித்த போது நிர்மூடனுடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். அவனுடைய குடும்பம் அழிந்து போயிற்று. அவனுடைய சம்பத்தும் அழிந்து போயிற்று. எலிபாஸ் நிர்மூடனை பற்றி பொதுவாக சொன்னாலும் அவர் யோபுவை பற்றியே குறிப்பாக சொல்லுகிறார். யோபுவின் பிள்ளைகள் எல்லோரும் செத்து போனார்கள். அவருடைய சம்பத்து எல்லாம் அழிந்து போயிற்று. யோபுவுக்கு வியாதியும் வேதனையும் உண்டாயிற்று. துன்மார்க்கர் அநியாயமாய் தங்கள் ஐஸ்வர்யத்தை சேர்ப்பார்கள். அவருடைய பாவம் அவர்களை அழிக்கும். அநியாயமாய் சம்பாதித்த சம்பத்து அவர்களுக்கு நிலைக்காது. துன்மார்க்கன் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து சீக்கிரத்தில் செத்து போவான். துன்மார்க்கன் தன்னுடைய ஆஸ்தியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு விட்டு போவான். இந்த ஆஸ்தி நியாயமாய் சம்பாதிக்கப்பட்டது அல்ல. துன்மார்க்கன் வேறொருவருடைய ஆஸ்தியை அநியாயமாய் அபகரித்துக் கொள்வான். அவன் மரித்த பின்பு அந்த ஆஸ்தி அவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். ஆனாலும் துன்மார்க்கனுடைய பிள்ளைகளால் அந்த ஆஸ்தியை அனுபவிக்க முடியாது. அந்த ஆஸ்திக்கு நியாயமான சொந்தக்காரர் துன்மார்க்கருடைய பிள்ளைகளின் கையில் இருந்து அவற்றை பறித்துக் கொள்வார்கள். துன்மார்க்கனுடைய அறுவடை. நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுவதை நான் கண்டேன். அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் இருக்கிறார்கள். வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை பறித்து தின்றான். முட்செடிகளுக்கு உள்ளிருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். துன்மார்க்கனுடைய விளைச்சல் அவனுக்கு ஆசீர்வாதம் தராது. பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்கு உள்ளும் இருந்து பறித்து தின்கிறான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கி விடுகிறான். அநியாயமாய் சம்பாதித்த சொத்து நிலைக்காமல் போய்விடுகிறது. யோபுவின் சம்பத்தும் நிலைக்கவில்லை. அவையெல்லாம் சீக்கிரமாய் அழிந்து போயிற்று. சபையர் கல்தையர் போன்ற கொள்ளைக்காரர் யோபுவின் ஆஸ்தியின் மீது விழுந்து அவற்றை ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். யோபுவின் எருதுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அவர்கள் தங்களை வசமாக்கி கொண்டார்கள். யோபுவுக்கு உண்டான இழப்பை எலிபாஸ் இங்கு வியாக்கியானம் பண்ணுகிறார். யோபு அநியாயமாய் பிறரை வஞ்சித்து தன்னுடைய ஆஸ்தியை சேர்த்தார் என்றும் ஆகையினால் அது அவருக்கு நிலைக்கவில்லை என்றும் எலிபாஸ் சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் அநியாயக்காரர் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் அநியாயமாய் தங்கள் ஐஸ்வர்யத்தை சேமிக்கிறார்கள். பிறரை வஞ்சிக்கிறார்கள். அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு நிலைத்திருப்பதில்லை. அநியாயக்காரர் எந்த வழிகளில் தங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தார்களோ அந்த வழிகளில் அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களை விட்டு நீங்கி போகும். கர்த்தருக்கு பயந்து உண்மையாயும் உத்தம இருதயத்தோடும் சம்பாதிக்கிற ஐஸ்வர்யமே நிலைத்து நிற்கும். அநியாயக்காரர் தங்களுடைய விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளே மறைத்து வைக்கிறார்கள். முள்வேலி தங்களுடைய ஐஸ்வர்யத்திற்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு எது பாதுகாப்பானது என்று அநியாயக்காரர் நினைக்கிறார்களோ அது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில்லை. கொள்ளைக்காரர் பேராசைக்காரராய் இருக்கிறார்கள். அநியாயக்காரரின் விளைச்சல் மீது விழுந்து அவற்றை திருடிச் செல்கிறார்கள். அநியாயக்காரருடைய ஆஸ்தியை பரிகாரர் விழுங்கி விடுகிறார்கள். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. முட்செடியையும் நெருஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். ஏசாயா 27:4.